Very good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN presents Mission 80 ல தான் இருக்கோம். Group 2A mains உடைய reasoning classes தான் பார்த்திருந்தோம். Last classல என்ன பார்த்திருந்தோம் அப்படினா permutation உடைய concepts தான் பார்த்திருந்தோம். So நிறைய பேர் confuse ஆகுது அப்படினு சொல்லுவீங்க அப்படினு எதிர்பார்த்தேன். பட் பரவாயில்லை, கமெண்ட்ல ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கன்ஃபியூசிங்கா இருக்கும்ன்றதுனால தான் நம்ம என்ன பண்ணோம், நேற்று கான்செப்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்களும் என் கூடவே சேர்ந்து சம்ஸ் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் தெளிவாயிடுவீங்க, எனக்கும் திருப்தி ஆயிடும். சரியா? ஸோ சால்வ் பண்ணலாமா? நேற்று கொடுத்த 9 கண்டிஷன்ஸையும் நல்லா திரும்ப பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அனிமேஷன் அண்ட் மிஷின் இந்த ரெண்டு இதுலையும் நான் ஒரு 2 ஃபேக்டோரியல் அப்படின்றது நேற்று மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க. எஸ், நான் மிஸ் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இந்த வீடியோ புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா பெர்முடேஷன் கான்செப்ட் வீடியோ ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கடகடன் சம்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதோட நமக்கு பெர்முடேஷன் முடிஞ்சிடும். நாளைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்பினேஷன் தான் பார்க்க போறோம். அதுல சிம்பிளா 4 டைப்ஸ் தான் இருக்கு. அது ரொம்ப ஈஸியான டைப்ஸ் தான். அது ஃபுல்லா நாளைக்கு ஒரே கிளாஸ்ல பார்த்துடலாம். சரியா? நம்ம ஆக்சுவலா பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஒரே கிளாஸ்ல முடிச்சிடலாம் தான் இருந்தோம். பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருந்துருக்கணும். பட் ஆனால் ஒரே நாளில் ஸ்ட்ரெஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆக வேணான்றதுனால தான் நம்ம பிரித்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சிலபஸ் அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம் 30 கிளாஸஸ்க்குள்ள. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? எல்லாரும் நோட்டு பெண்ணோட ரெடியா இருக்கீங்களா? பார்த்துடலாமா? இன்னைக்கு பெர்முடேஷனுடைய ப்ராக்டிஸ் செஷன் கிளாஸ் நம்பர் 18ல தான் இருக்கும். சரியா? ஸோ கிளாஸ் நம்பர் 18ல இன்சர்ட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். பட் நம்ம இன்னும் அங்கே வரல. ரைட்? நேற்று கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம்? இதான் இந்த 9 டைப்ஸ் தான் நம்ம நேற்று கிளாஸில் பார்த்துருந்தோம். நம்ம என்ன நேற்று படித்து ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தோம்? இந்த 0லேருந்து 10 ஃபேக்டோரியல் வரைக்கும் படித்து ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தோம். எல்லாரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக சம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஓல்டர் டேக்கிங் ஆல் த லெட்டர்ஸ் அட் அ டைம். எல்லா லெட்டர்ஸையும் ஒரே நேரத்தில் எடுத்து ஓல்டர் அப்படின்றத எவ்வளோ நம்பர் ஆஃப் பெர்முடேஷனில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவங்களே பெர்முடேஷன் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பெர்முடேஷன் நம்பர் ஆஃப் வேஸ் தான் அவங்க கேட்குறாங்க. சரியா? ஓல்டர் என்ற வார்த்தையின் எழுத்துக்களின் வரிசை மாற்றத்தின் எண்ணிக்கையை கண்டறியவும். ஸோ ஓல்டர் இதில் எனக்கு ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா? எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ இது என்னது? நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கிற வேர்ட்ஸ். சரியா? இங்கே எனக்கு டோட்டலாக எத்தனை பிளேசஸ் இருக்குது? 5 பிளேசஸ் இருக்குது. 5 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது? 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல்னா ஆன்சர் 120 இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்டார்டிங்கில் இப்படி தான் பேசிக்லேருந்து நம்ம கொண்டு போவோம். போக நமக்கான அடுத்த லெவல் கொஷின்ஸ்லாம் வரும். ரைட்டா? செகண்ட் கொஷின் பாருங்க. இன் ஹவு மெனி வே த லெட்டர் ஆஃப் த ரெயின்போ கேன் பி அரேஞ்ச். ரெயின்போவை எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு கேட்குறாங்க. இங்கே ஏதாவது ரிப்பீட் ஆகிருக்கான்னு பாருங்கள். லெட்டர் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ இதுவும் நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் தான். டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 7 லெட்டர்ஸ் இருக்குது. 7 பிளேசஸ் இருக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 7 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல் என்னது? 6 ஃபேக்டோரியல் நமக்கு 720. 7 ஃபேக்டோரியல் என்னது? 50 40. இதான் நம்மளுடைய ஆன்சர். 50 40 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஈஸியாக இருக்குங்களா? அடுத்தது பாருங்க. இன் ஹவு மெனி வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு ஹாலுசினேஷன் பி அரேஞ்ச்டு. ஸோ போன 2 சம்மும் நம்ம டைப் 1ல பார்த்தோமா? இந்த சம்மு ஹாலுசினேஷன். இந்த ஹாலுசினேஷனில் எல் எனக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? ஐ எனக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. என் எனக்கு என்ன பண்ணியிருக்கு? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஏவும் என்ன நடந்திருக்கு? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இது ரிப்பீட்டட் லெட்டர்ஸ். சரியா? ஸோ டைப் 1லே நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் பார்த்தோம். இப்போ இது ரிப்பீட்டட் லெட்டர்ஸ். அப்போ இதில் டோட்டலாக எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ 13 ஃபேக்டோரியல் டிவைடட் பை. ஓகேவா? இங்கே எனக்கு கண்டிஷன் எதுவுமே சொல்லலை. வவல்ஸ் டுகெதராக இருக்கணும், கன்சனன்ஸ் டுகெதராக இருக்கணும் அப்படின்னு இங்கே எந்த கண்டிஷனுமே நமக்கு சொல்லலை இல்லையா? ஸோ அதனால நமக்கு ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் டைப் தான். இங்கே ஹெச் எனக்கு எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கா? இல்லை. ஏ ரிப்பீட் ஆயிருக்கு. 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நான் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னு போடுறேன். எல் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கு டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். யூ எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கா? இல்லை. சி எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கா? இல்லை. ஐ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஐ 2 டைம்ஸ்க்கு 2 ஃபேக்டோரியல். அடுத்து என் எனக்கு எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து ஏக்கு ஏற்கனவே 2 டைம்ஸ் ரிப்பீட்டேஷனுக்கு போட்டோம். டி ஒரு டைம் தான் இருக்குது. ஐக்கு ஏற்கனவே போட்டாச்சு. ஓ ஒரு டைம் தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது ஏ என்
அடுத்து வேறு என்ன 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு ANLIE. ஸோ இந்த 4 லெட்டர்ஸ்க்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆனதுனால நம்ம போட்டாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன வரும், 2 ஃபேக்டோரியலுக்கு 2ன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16 அப்படின்னு வரும். ஸோ இங்கே என்ன வரும், 13 12 11 10 9 8 7 6 5 4 1. கீழே என்னது எனக்கு 1 2 3 4 2s இருக்குது. ஸோ 2 2 சார் 4, 4 2 சார் 8 டோட்டலாக கேன்சல் பண்ணிடலாமா. அதுக்கப்புறம் இங்கே 3 2 1ன்னு இருக்கும். இதில் இந்த 2வும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் மிச்சம் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். 4 3 சார் 12, 12 into 5 60 ரைட்டா. இன்ட்டு 6 7 சார் 42. இங்கே 90 90 into 11, 90 into 11 என்ன வந்துடும் 990 into 990. அப்புறம் இங்கே ஒரு 13 into 12ன்னு இருக்குது. ஸோ 990 into 13 into 12. நமக்கு ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் வச்சு இது ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஆப்ஷன்ஸில் பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 13 ஃபேக்டோரியல் மட்டும் இருக்குது. எனக்கு 13 டிவைடட் பை அப்படின்னு இருக்கணும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. 13 டிவைடட் பை ஒரே ஒரு 2 ஃபேக்டோரியல் தான் இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. 7 ஃபேக்டோரியல்ன்றது ஆன்சரா இல்லை. கண்டிப்பாக எனக்கு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 7 ஃபேக்டோரியலை விட ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ இது ஆன்சர் கிடையாது. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு ஆன்சராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணுங்கள், இதுதான் ஆன்சராக வரும். பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணி நீங்கள் செக் பண்ணுறீங்களா? ரைட்டா. ஸோ அடுத்தது பாருங்கள், இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ரூமர் பி அரேஞ்ச்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூமர்ன்ற வேர்டை எத்தனை டிஃப்ரெண்ட் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். ரூமர் RUMOUR. ஸோ இங்கே எனக்கு என்னென்ன வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது, யூன்றது ரிப்பீட் ஆகுது. ஸோ 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 லெட்டர்ஸ் 6 பிளேசஸ். ஸோ 6 ஃபேக்டோரியல் எனக்கு ரிப்பீட் ஆகிறதுனால டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் ஆன்சர் என்னது நமக்கு 720. 2 ஃபேக்டோரியல் ஆன்சர் என்னது நமக்கு 2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3ல் 6 ரிமைண்டர் 1 360. 360 எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷனில் இல்லை. ஸோ அதனால் நன்னு தான் நம்மளுடைய ஆன்சர். ரைட்டா. நன்னு போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிடலாம். RUMOUR ஓ மட்டும் தான் எனக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. டோட்டலாக எனக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 6 லெட்டர்ஸ். ஸோ 6 ஃபேக்டோரியல் ஒரே தான் ரிப்பீட்டட். ஸோ டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் 720 டிவைடட் பை 2னா 360. கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இங்கே எனக்கு 360 இல்லை. ஸோ நன்னு தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு பை யூசிங் ஆல் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் அலகாபாத். அலகாபாத் என்ற வார்த்தையின் அனைத்து எழுத்துக்களையும் பயன்படுத்தி எத்தனை வார்த்தைகளை உருவாக்க முடியும். அலகாபாத். ஸோ அலகாபாத். இங்கே எனக்கு ஏ ரிப்பீட் ஆகிருக்கு திரும்ப. எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள், 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. எல் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கேயும் எனக்கு எந்த கண்டிஷனும் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ டோட்டலாக 4 8 9 லெட்டர்ஸ் இருக்கா. ஸோ 9 லெட்டர்ஸ் 9 பிளேசஸ். ஸோ 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். 4 எதுக்கு, இந்த ஏ ரிப்பீட் ஆனதுக்கு. 2 ஃபேக்டோரியல் எதுக்கு, எனக்கு இந்த எல் ரிப்பீட் ஆனதுக்கு. வேறு ஏதாவது ரிப்பீட் ஆகிருக்கா, வேறு எதுவும் ரிப்பீட் ஆகலை. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர் இல்லையா. ஸோ அப்போது 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன வரும், 4 3 2 1ன்னு வருமா. ஸோ இங்கே நம்ம என்ன எழுதலாம், 9 8 7 6 5ஓட நிறுத்திக்கலாம். ஏன்னா இந்த 4 3 2 இங்கே மேலே இருக்க 4 3 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ டிவைடட் பை 2 ரைட்டா. அடுத்து 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3 அப்படின்னு வரும் இல்லையா. இப்போ 9 8s are 72 இன்ட்டு 7 3s are 21. 21 இன்ட்டு 5 என்ன வரும், 105. இப்போ 105 இன்ட்டு 72. 72 இன்ட்டு 100 நமக்கு என்ன வந்துடும், 7200. 72 இன்ட்டு 5 போடணுன்னா 5 2s are 10. ரிமைண்டர் 1 7 5s are 35. 35 + 1 36. ஸோ என்னது 7560 தான் நம்மளுடைய ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது.
கிளியரா? எல்லாரும் சேர்ந்து சால்வ் பண்றீங்க இல்லையா? அடுத்தது பாருங்க, how many arrangements can be made out of the letters of the word engineering? இப்போ இன்ஜினியரிங் இங்கேயும் நமக்கு கண்டிஷன் சொல்லலை. ஸோ இந்த வேர்டுக்கு எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 9, 10, 11 லெட்டர்ஸ் இருக்கு. ரைட்டு தானே? இன்ஜினியரிங்கில் டோட்டலாக 11 லெட்டர்ஸ். ஸோ 11 ஃபேக்டோரியல். எதெல்லாம் ரிப்பீட் ஆகுது? இ எனக்கு எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. என் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 1 2 3. ஸோ என்னும் எனக்கு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஐ எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? எனக்கு 2 டைம்ஸ். ஜி எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 2 டைம்ஸ். ஆர் ரிப்பீட் ஆகலை. கரெக்டு தானே? ஸோ டோட்டலாக 11ல் 3 6 இங்கே 4 10 லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகாத லெட்டர் என்னது? நமக்கு ஆர் மட்டும்தான். ரைட்டு தானே? இப்போ 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். ரைட்டா? இப்போ 11 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 11 10 9 8 7 6 5 4 3 2. இப்படி கேன்சலேஷன் பிடிச்சவங்க இப்படி பண்ணுங்க. இல்லை எனக்கு இது தெரியும் அப்படின்னா அதை எழுதிட்டு இன்ட்டு 11ன்னு போட்டுக்கோங்க. சரியா? இன்ட்டு 11ன்னு போட்டு அப்புறம் கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு 3 ஃபேக்டோரியல் 6ஆ? ஸோ நான் இங்கே 6ஐ கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே 3 ஃபேக்டோரியல் 6ஆ? இங்கே 3 × 2ஐ கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து 2 2 இருக்குது. ஸோ 2 2 4. ஸோ இங்கே 4ஐ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். மிச்சம் எனக்கு என்ன இருக்குது? 11 × 10 × 9 × 8 × 7 × 5 அப்படின்னு இருக்குது. ஸோ 9 × 11 99 99. இது 990. ரைட்டா? இங்கே 7 5s are 35 35 × 8 8 5s are 40 4 24 28 280 அப்படின்னு வரும். 990 × 280. ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ண முடியுமா? ஸோ இது எதுவுமே நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. யூனிட் டிஜிட் வச்சு பண்ணணுன்னா கூட இந்த ஒரு ஆப்ஷன் தான் என்னால் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன தான் பண்ணணும்? 99 × 28 நம்ம பண்ணணும். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 99 × 20 ஃபஸ்ட்டு பண்ணால் என்ன வரும்? 9 2s are 18 ரிமைண்டர் 1 9 2s are 18 18 + 1 19. ஸோ 1980. அடுத்து 99 × 8னா 9 8s are 72 7. இங்கே 9 8s are 72 72 + 7 79. இங்கே ஆட் பண்ணால் 2 17 1 17 1 2772. ரைட்டா? இது என்னது? 2772. இங்கே 2 zeros விட்டுட்டோம். ஸோ 2 zeros ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2772 200 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. நேற்று நம்ம கான்செப்ட் மட்டும் சொல்லி இந்த ஃபேக்டோரியலோடு நிறுத்திட்டோம். பட் சால்விங்கும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக டைம் ஆகும். இதோட நம்ம நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 5 செகண்டில் போட்டுடலாம். இந்த கேல்குலேஷன்லாம் ஸ்பீடாக வரணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்கள். In how many different ways can be the letters of the word punctual be arranged அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ punctual எத்தனை வேர்ட்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? punctual 4 4 8 letters. ஸோ 8 ஃபேக்டோரியல். இங்கே என்னென்ன வேர்ட்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு? யூ வந்து எனக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. வேறு எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ 8 ஃபேக்டோரியல் பை 2. 8 ஃபேக்டோரியல் 40 320 டிவைடட் பை 2னா 2160. 2160 ஆப்ஷன் டியில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், பேடில்டு எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேடில்டுனா PADDLED. ஸோ டோட்டலாக 7 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை டி எனக்கு 3 டைம்ஸ் ரிப்பீட்டட். ஸோ 3 ஃபேக்டோரியல். ஸோ 7 6 5 4ஓட நிறுத்திக்கலாமா? இங்கே 3 to 1 மேலே 3 to 1 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்னது? 6 5s are 30 30 × 4 120 120 × 7 என்ன வரும்? 14 1 8 40 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி கூட இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், இன் ஹவு மெனி வேஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ரீப்ளேஸ்டு பி அரேஞ்ச்டு? ரீப்ளேஸை எத்தனை டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதலாம்? ஸோ ரீப்ளேஸ் இங்கே எனக்கு என்ன நடந்திருக்கு? இ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. வேறு எதுவுமே ரிப்பீட் ஆகலை. டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ? 4 3. ஸோ 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல் 50 40 டிவைடட் பை 2னா என்னது? 2 ரிமைண்டர் 1 5 20 2520. 2520 ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். 2520 இல்லை. ஸோ நன்னு தான் நம்மளுடைய ஆன்சர்.
நன்னு போடுறதுக்கு முன்னாடி எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க நம்ம எங்கேயாவது கேர்லெஸ்னஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ 3, 6, 7. ஸோ 7 ஃபேக்டோரியல் இ மட்டும் 2 டைம்ஸ் ரிப்பீட்டட். ஸோ இ 7 ஃபேக்டோரியல் 50, 40 தான். 50, 40ல் பாதி என்னது 2ல் 4 ரிமைண்டர் 1 5 2520 தான். ஸோ 2520 நமக்கு ஆப்ஷனில் இல்லை. ஸோ நன்னு. அடுத்தது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் கேன் பி ரிட்டன் இன் 120 டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ 120 டிஃப்ரெண்ட் வேஸில் நான் கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எதை எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 120 டிஃப்ரெண்ட் வேஸ்னால் எனக்கு 5 ஃபேக்டோரியல் வரணும். ஓகேவா? அப்புறம் 5 ஃபேக்டோரியல்னால் என்ன வரணும், எனக்கு 5மே ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும். அப்படின்னா தான் எனக்கு 5 ஃபேக்டோரியல் வரணும் இல்லையா? ஸோ அப்போது இங்கே எனக்கு 6 இருக்குது, இதில் எனக்கு ரிப்பீட்டேஷனும் நடக்கலை, அப்போ இது வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. இங்கே என்னது எனக்கு 5 இருக்குது, ஆனால் ரிப்பீட்டேஷன் வேறு இருக்குது. அப்போது 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை சம்திங் வரும். அப்போது வேல்யூ கம்மியாயிடும், 120 விட கம்மியாயிடும். ஸோ இது வராது. அடுத்தது பாருங்கள், வாட்டர். இது எனக்கு 5 லெட்டர்ஸ் இருக்குது, நான் ரிப்பீட்டடும் இருக்குது. அப்போ இதுதான் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு வருமா? ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மைண்ட்லேயே போட்டுடலாம். ரைட்? அடுத்தது பாருங்க, in how many different ways can the letters of the word bakery be arranged? பேக்கரியை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? இங்கே ஏதாவது ரிப்பீட் ஆகிருக்கா? எதுவுமே ரிப்பீட் ஆகலை. டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது? 6 லெட்டர்ஸ் இருக்கா? ஸோ 6 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர். 6 ஃபேக்டோரியல் நமக்கு ஆன்சர் என்னது? 6 ஃபேக்டோரியல் 720. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question பாருங்க, how many words can be formed from the letters of the word signature so that vowels always comes together? signature என்ற வார்த்தையின் எழுத்துக்களில் இருந்து உயிரெழுத்துக்கள் எப்போதும் ஒன்றாக வரும் வகையில் எத்தனை வார்த்தைகளை உருவாக்க முடியும்? ஸோ இங்கே தான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது கண்டிஷன். இப்போ பாருங்க, signature அப்படின்னு இருக்கா? ஸோ signature இப்போ இது என்னது? டைப்பு 2. vowels always comes together. ஸோ சிக்னேச்சரில் எனக்கு என்னெல்லாம் வவல் வருதுன்னு பாருங்க, ஐ, ஏ, யூ, இ வவல். ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதுவோமா? ஸோ எஸ், ஜி, என், டி, ஆர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம அந்த டேஷஸை போடுவோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த 4 லெட்டர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த 6 கேப்ஸ் இருக்குது. அதாவது தனித்தனியாக நம்ம ஃபில் பண்ண போகிறதில்ல, இந்த 4ஐயும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து எய்தர் இங்கே ஃபில் பண்ணுவோம், அப்படி இல்லைனா எஸ்ஸுக்கும் ஜிக்கும் நடுவில், அப்படி இல்லைனா ஜிக்கும் என்னுக்கும் நடுவில், அப்படி இல்லைனா என்னுக்கும் டீக்கும் நடுவில், அப்படி இல்லைனா டீக்கும் ஆருக்கும் நடுவில், அப்படி இல்லைனா ஆருக்கு அப்புறமா நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த 4ஐயும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து, ஸோ இந்த 4ஐயும் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை கேப்ஸ் இருக்குது? 6 கேப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு 6 ஃபேக்டோரியல். இந்த 4 பார்க்கக்கூடாது, இந்த 4 4ன்னு நான் சொல்கிறதுனால அதை 4 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸாக பார்க்கக்கூடாது, அதை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இந்த 1 மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கு 6 கேப் இருக்குது. ஸோ 6 ஃபேக்டோரியல். ரைட்டா? இதில் எனக்கு இந்த 4 இதை நான் எப்படி வேணால் எழுதலாம், ஐஏயூஇன்னு எழுதலாம், இல்லை ஏஐயூஇன்னு எழுதலாம். அப்படின்ற மாதிரி இந்த 4 லெட்டர்ஸ் ஐஏயூஇ அப்படின்னு எழுதலாம், ஏஐயூஇ அப்படின்னு எழுதலாம், இல்லைனா ஏயுஐஇன்னு எழுதலாம், இல்லை ஏயுஇஐ அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி என்னால் வித்தியாசமாக இதுக்குள்ளேயே அரேஞ்ச்மெண்ட்ஸையும் என்னால் மாற்றிக்க முடியும். அப்போது இதுக்குள்ளேயே அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை ஃபேக்டோரியல் இருக்குது? 4 லெட்டர்ஸ். ஸோ 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் டிஃப்ரெண்ட் வேஸில் இதுக்குள்ளேயே என்னால் மாற்றிக்க முடியும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ரைட்டு தானே? ஸோ 6 ஃபேக்டோரியல் நம்ம ஆன்சர் என்னது? 720. 4 ஃபேக்டோரியல் 24. ஸோ 72 இன்ட்டு 24 அப்படின்னு பண்ணணும். ஸோ 72 இன்ட்டு 20 ஃபஸ்ட்டு பண்ணால் என்ன வரும்? 1440. அதுக்கடுத்து 72 இன்ட்டு 4ன்னு பண்ணணும், பண்ணால் 288ன்னு வரும். ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 8, 12, 1, 7, 1. ஸோ 17280 தான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் இ. மேம் இங்கெல்லாம் என்னமோ பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு 72 இன்ட்டு 20ன்னு பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்படி ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து 72 இன்ட்டு 4 தனியாக பண்ணுறேன். பண்ணிவிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 72 இன்ட்டு 24 வேல்யூ கிடச்சிரும். சரியா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷனை தான் நான் இங்கே 2ஆக பிரித்து பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் கம்ஃபர்டபுள் மல்டிப்ளிகேஷன்லேயே இருக்கீங்க அப்படின்னா 72 இன்ட்டு 24 நீங்கள் கம்ஃபர்டபுளாக அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ரைட்டு தானே? ஸோ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆப்டிக்கல் பி அரேஞ்ச்டு
so that the vowels always comes together. இப்போ ஆப்டிக்கல் அப்படின்றத எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? இங்க கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? vowels always comes together. உயிரெழுத்துக்கள் எப்போதும் ஒன்றாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க உயிரெழுத்து என்னது? ஓ ஐ ஏ, இந்த மூணு தான் எனக்கு உயிரெழுத்து. ஸோ டோட்டலாக இங்கே எனக்கு எத்தனை பிளேசஸ் இருக்குது, கேப்ஸ் ரிமைனிங் எல்லாம் எழுதுவோமா? ஸோ பி டி சி எல் அப்படின்னு இருக்கு. ஸோ டோட்டல் கேப் எத்தனை? 1 2 3 4 5 கேப்ஸ் இருக்குது. ஸோ 5 ஃபேக்டோரியல். இங்கே எனக்கு இந்த 3 இதை டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ 3 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் 120, 3 ஃபேக்டோரியல் 6. ஸோ ஆன்சர் என்னது? 720. ஆப்ஷன் பி. ரைட்டா? ஸோ அடுத்தது பார்க்கலாமா? இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு கார்பரேஷன் பி அரேஞ்ச்டு ஸோ தட் த வவல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர். இப்போ என்னது? கார்பரேஷன் அப்படின்ற வேர்டை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இங்கே என்னெல்லாம் வவல்? ஓ, அடுத்து இன்னொரு ஓ, அடுத்து ஏஐஓ. ஸோ ஒரே லெட்டர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருந்தாலும் அத்தனை டைமும் எடுத்து எழுதிக்கணும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நேற்று கிளாஸில் சொன்னது. ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எழுதுனா சிஆர் பிஆர் டிஎன். ரைட்டா? இப்போ என்னது? 1 2 3 4 5 6 7 கேப்ஸ் இருக்குது. ஸோ 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு எனக்கு இந்த 5 இதில் எப்படி வேணாலும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை. ஏன் டிவைடட் பை மேம்? ஏன்னா எனக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. என்னது ரிப்பீட் ஆகிருக்கு? ஓன்றது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ ஓன்றது 3 டைம்ஸ். ஸோ டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். ஆறுன்றது எத்தனை டைம்ஸுங்க ரிப்பீட் ஆகிருக்கு? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 2 ஃபேக்டோரியல். ரைட்டா? இப்போ என்னது? 7 ஃபேக்டோரியல். நமக்கு என்ன தெரியும்? 7 ஃபேக்டோரியல் ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 7 ஃபேக்டோரியல் 50 40. ஸோ 7 ஃபேக்டோரியல் 50 40. 5 ஃபேக்டோரியலில் இன்ட்டு 4 3 2 1 இருக்கும். 3 2 1 இந்த 3 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிட்டா 5 4 சார் 20 அப்படின்னு இருக்குமா? 20 டிவைடட் பை 2 எனக்கு 10ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் என்னது? 5400 தான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் டியில் இருக்குது. கிளியரா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க. In how many different ways can the letters of the word mathematics be arranged so that vowels always comes together? இங்கேயும் எனக்கு என்னது? உயிரெழுத்துக்கள் ஒன்றாக இணைந்து வருமாறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து இப்போ மேத்தமெட்டிக்ஸில் என்னென்னலாம் உயிரெழுத்து இருக்குது? ஏ இ ஏ ஐ. ஸோ இதுதான் எனக்கு உயிரெழுத்துக்கள். ரிமைனிங் இருக்கிறதுலாம் எழுதலாமா? எம் டி ஹெச் எம் டி ஐ இங்கே வராது இல்லையா? ஸோ சி எஸ். ஸோ இங்கே டோட்டலாக எத்தனை கேப் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 கேப்ஸ் இருக்குது. ஸோ 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை போடணும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணணும்? 4 இது எனக்கு டிஃப்ரெண்ட் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை போடுறப்போ எனக்கு ஏ என்ன பண்ணுது? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 2 ஃபேக்டோரியல். எம் என்ன நடந்திருக்கு? எனக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 2 ஃபேக்டோரியல். வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா ரிப்பீட்டேஷனை? ஏவும் எம்மும் தான் எனக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. டி 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ டியும் நமக்கு என்னது? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். ரைட்டா? அப்போ இங்கே 4 ஃபேக்டோரியலுக்கு என்னெல்லாம் வரும்? 4 3 2 1ன்னு வரும். ஸோ இங்கே 2 2s are 4. இது கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் என்னது? 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3. 8 ஃபேக்டோரியல் வேல்யூ 40 320 இன்ட்டு 3னா 6 9 0 12. ஸோ ஆன்சர் 120960. 120960. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாமே நேற்று போட்டதான். இன்றைக்கி நீங்களும் என் ஸ்பீடுக்கு கடகடன்னு போட்டிருக்கணும். நேரம் போட்டுட்டு தான் இருக்கீங்க இல்லையா? நோட்டில் போடுறீங்கன்னு நம்புகிறேன். ஃபைனலாக எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்னு சொல்லுவேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ மார்க்ஸ்ன்னு போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பென்னு பேப்பரோட போடுங்க. ப்ளஸ் நேற்று யூபிஎஸ்சி மெயின்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. யாராவது கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்கேஸ் யாராவது கிளியர் பண்ணல அப்படின்னா இன்னொரு அட்டம்ப்டா, அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அட்டம்ப்டை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்க. இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் டிராஸ்டிக் பி அரேஞ்ச் இன் சச் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இன் சச் வே கன்சனன்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர் நம்மளே எடுத்துக்கலாமா? கன்சனன்ஸ்னால் என்னது? மெய்யெழுத்துக்கள் எப்போதும் ஒன்றாக இணைந்து வந்தால் டிராஸ்டிக் என்ற வார்த்தையை எத்தனை விதமாக நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது தான் கொஷின். ரைட்டா?
இப்போ இங்கே கன்சோனன்ஸ். அப்போ இங்கே டிராஸ்டிக்கில் கன்சோனன்ஸ் எப்படி எழுதலாம்? கன்சோனன்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணுங்க டிராஸ்டிக்கில். DRASTIC. இங்கே கன்சோனன்ஸ் என்னது? DRSTC. இது எனக்கு மொத்தமாக சேர்ந்து வரணும். அப்போ இங்கே வவல்ஸ் என்னது? AI மட்டும்தான் வவல். ஸோ இங்கே கேப் எத்தனை இருக்குது? 4 கேப் இருக்குது. ஸோ 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த 5 லெட்டரும் எனக்கு உள்ளுக்குள்ளேயே ரீஅரேஞ்ச் ஆகி எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ இன்ட்டு 5 ஃபேக்டோரியல். இங்கே ஏதாவது ரிப்பீட் ஆகிருக்கா? ஒரு வார்த்தை கூட எனக்கு ரிப்பீட் ஆகலை. ஸோ ஆன்சர் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் தான். 4 ஃபேக்டோரியல் 24, 5 ஃபேக்டோரியல் 120. ஸோ 120 இன்ட்டு 20 தனியாக போடலாம். அடுத்து 120 இன்ட்டு 4 தனியாக போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 2 2 சார் 4, 200. இங்கே 2 4 சார் 8, 4 480. ஸோ 480னா 8 8 2880. ஸோ ஆன்சர் இங்கே இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ். இதே கொஷினுக்கு வவல்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி போடலாமா? வவல்ஸ் ஆல்வேஸ் டுகெதராக இருக்குது அப்படின்னு சொல்லி போடலாம். உயிரெழுத்துக்கள் எப்போதும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் என்ன வரும்? ஐயும் ஏவும் எனக்கு ஒன்றா இருக்கும். ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? DRSTC. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு இங்கே என்னது? 2 இது. ஸோ 2 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் 720, 2 ஃபேக்டோரியல் 2. ஸோ 4 இங்கே 14. 1440 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த 1440ன்றது எனக்கு வவல்ஸ் எப்பயும் டுகெதராக இருந்தால். நன் ஆஃப் தீஸ் அல்லது இங்கே என்னது 2880 இருக்கு இல்லையா? இது வந்து எனக்கு எப்பயும் கன்சனன்ஸ் டுகெதராக இருந்துச்சு அப்படின்னா. புரியுது இல்லையா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க. In how many different ways can letters of the word software be arranged in such a way that vowels always comes together? சாஃப்ட்வேர் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் எப்பொழுதும் ஒன்றாக வரும் வகையில் எத்தனை விதங்களில் மாற்றியமைக்கலாம்? ஸோ சாஃப்ட்வேர் உயிரெழுத்துக்கள் ஒன்றானா எனக்கு வவல்ஸ் ஒன்றா வரணும். வவல் என்னெல்லாம் இருக்குது? OAE இருக்குது. ஸோ இப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? SFTWR. அவ்வளோதான் இல்லையா? ஸோ 1 2 3 4 5 6 கேப்ஸ். ஸோ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு இங்கே 3 இதை ஃபில் பண்ணணும். ஸோ 3 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னா 6 ஃபேக்டோரியல் 720, 3 ஃபேக்டோரியல் 6. அப்போ ஆன்சர் என்னது? 2 6 are 12, ரிமைண்டர் 1, 4 6 are 7 6 are 42, 42 plus 1 43. ஸோ 4320. 4320 ஆன்சர் இல்லையே. எதுக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமா ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா இல்லை மிஸ் பண்ணியிருக்கோமான்னு? OAE எனக்கு உயிரெழுத்துக்கள் தான் இல்லையா? ஸோ அதனால வவல்ஸ் எப்பயும் ஒன்றா வரணும். ரிமைனிங் இருக்குது SFTWR. கேப்ஸ் 1 2 3 4 5 6 கேப்ஸ் தான். இந்த 3 லெட்டர்ஸ்குள்ளே ரீஅரேஞ்ச் ஆகிக்கும். ஸோ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் 720 தான். ஸோ 720, 3 ஃபேக்டோரியல் 6 தான். ஸோ 2 6 are 12, ரிமைண்டர் 1, 7 6 are 42, 42 plus 1 43. ஸோ 4320 தான் ஆன்சர். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஆப்ஷன் E is a correct answer. ரைட்டா? அடுத்தது பாருங்க. In how many ways the letters of the word sacred can be arranged so that vowels comes together? sacred அப்படின்றதுல எனக்கு vowels ஒன்றா வரணும். vowels இங்கே என்ன இருக்குது? ஏயும் ஈயும் மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் SCRD. அப்போ இங்கே எத்தனை கேப்? 1 2 3 4 5 கேப்ஸ். ஸோ 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு எனக்கு இங்கே என்னது? இந்த 2 வேர்ட்ஸ்குள்ளே ரீஅரேஞ்ச் ஆகலாம். ஸோ 2 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் 120 இன்ட்டு 2னா ஆன்சர் 240. 240 ஆப்ஷனில் இருக்கா? ஸோ ஆப்ஷன் A is the correct answer. அடுத்தது பாருங்க. In how many different ways can the letters of the word judge be arranged in such a way that vowels always comes together? ஜட்ஜ்ன்ற வேர்டில் vowels ஒன்றா வரணும். உயிரெழுத்துக்கள் ஒன்றா வரணும். ஸோ UE எனக்கு ஒன்றா வருது. ரிமைனிங் JDGயா? ஸோ இப்போ கேப்ஸ் எத்தனை? 1 2 3 4. ஸோ 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல்னா 24, 2 ஃபேக்டோரியல் 2. ஸோ ஆன்சர் 48. ஸோ ஆப்ஷன் A. நெக்ஸ்ட்ல, in how many different ways can letters of the word rectitude can be arranged so that vowels comes together? rectitude நியூ வேர்டாக இருக்கு இல்லையா? ஸோ இதோட மீனிங் என்னன்றதையும் எனக்கு சேர்த்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறீங்களா? எவ்வளோ ஸ்கோரு ப்ளஸ் ரெக்டிடியூடோட மீனிங் சேர்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ரைட். ஏன்னா புது வேர்டாக இருக்குது, நம்ம இன்றைக்கி ஒரு வேர்டு கற்றுக்கலாம். ரைட்டா? ஸோ இங்கேயும் எனக்கு வவல்ஸ் கம்ஸ் டுகெதர் தான். உயிரெழுத்துக்கள் ஒன்றாக இணைந்து வரும் பொழுது எத்தனை விதங்களில் நம்மளால் மாற்றி அமைக்க முடியும், அதான் கொஷின். ஸோ ரெக்டிடியூடு என்னென்னலாம் இருக்குது? வவல்ஸு இ, ஐ, யூ, இ, இஐயுஇ. ஓகே, ரிமைனிங் இருக்கிறது ஆர், சி, டி, இன்னொரு டி, அடுத்து டி, கேப்பு. ஸோ என்னது? ஆர், சி, டி, 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 அவ்வளோதான். இஐயு, இன்னொரு இ இங்கே வந்துருச்சு. அப்போ இங்கே கேப் என்னது? 1 2 3 4 5 6. ஸோ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு எத்தனை இது இருக்குது? 4 இது இருக்குது. ஸோ 4 ஃபேக்டோரியல். ரிப்பீட் வேறு ஆகியிருக்கு இல்லையா? ஸோ டிவைடட் பை 1 2, இ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 2 ஃபேக்டோரியல். அடுத்து டி 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். இந்த 2 2 4ஆ? இந்த 4ல் கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இங்கே 3 × 2 மட்டும் இருக்கும். ஸோ 3 2s are 6. இங்கே 6 ஃபேக்டோரியல் 720. ஸோ 720 × 6னா 2 6 are 12, ரிமைண்டர் 1, 42 + 1 43. ஸோ 4320. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நிறைய பேர் 4302 அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்தில் மாற்றி போட்டு வந்துடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா, சர்வே பண்ணிகிட்ருப்போம் இல்லையா சிவில் இன்ஜினியரிங்ஸில். அங்கே 26 62ன்னு மாற்றுவோம், இல்லை 18 81 மாற்றுவோம். ஆனால் அது வந்து லாஜிக்காக வராது தான். பட் ஆனால் என்ன பண்ணுவோம், 23 அப்படின்னு இருக்கும், அதை நம்ம 32 அப்படின்றதெல்லாம் மாற்றுவோம். இந்த மாதிரி கிட்ட வேல்யூஸ்லாம் நம்ம மாற்றி எழுதி வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே தப்பாக பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்கள். In how many different ways can the letters of the leading be arranged in such a way that vowels always comes together? இங்கேயும் vowel ஒன்றா தான் வரணும். என்ன சொல்லியிருக்காங்க? லீடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே vowel என்னெல்லாம் வரும்? இ, ஏ, ஐ. ஸோ இங்கே 3 vowel. ரிமைனிங் என்ன இருக்குது? எல், டி, என், ஜி. ஸோ இங்கே டோட்டலாக கேப்பு 1 2 3 4 5 கேப்ஸ். ஸோ 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு இங்கே 3 இதா? ஸோ 3 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் 120, 3 ஃபேக்டோரியல் 6. ஸோ என்னது? இங்கே 720. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். In how many different ways can the letters of the way ruler be arranged so that vowels always comes together? Ruler அப்படின்னு இருக்கு. இங்கே vowels always comes together இருக்கா? இதே சம்மில் எனக்கு no vowels come together அப்படின்றதுக்கும் நீங்கள் எனக்கு சேர்த்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ பண்ணலாமா? இங்கே vowels always comes togetherனா என்னெல்லாம் vowel? U, E எனக்கு vowel. ஸோ ரூலரில் R, L, R. ஸோ கேப்பு 1 2 3 4 கேப்ஸ் இருக்குது. ஸோ 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு இங்கே இந்த 2 இது. ஸோ 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இங்கே R எனக்கு ரிப்பீட்டட். ஸோ 2 ஃபேக்டோரியல். இந்த 2 ஃபேக்டோரியல் இந்த 2 ஃபேக்டோரியல் கேன்சலாக 4 ஃபேக்டோரியல் 24. இதான் ஆன்சர். இப்போ எனக்கு என்னது? vowels always comes together போட்டாச்சா? இப்போ எனக்கு என்னது? no vowels comes together. இது எந்த டைப்புன்னு சொல்லுங்கள்? no vowels comes together. no vowels comes together அப்படின்னா என்னது? எனக்கு இங்கே vowel எனக்கு பிரேக் டவுன் ஆகணும். no 2 comes together. டைப்பு 5. ரைட்டா? ஸோ டைப்பு 5. நான் never comes together டைப்பு 3 சொல்ல, 5th டைப் சொல்கிறேன். no 2 comes together. no 2 vowels comes together. அதுக்கு என்ன ஆன்சர்? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் இப்போ போடுறேன். ஸோ இது லைவ் கிடையாது இல்லையா? சரி, நான் சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கும் நோட்டில் ஆன்சர் வருதான்னு பாருங்கள். ஸோ no vowels comes together அப்படின்னு இருக்கு. ஸோ no vowels comes togetherனா இப்போ எனக்கு vowel என்னது? UE. அது எங்கே ஃபில் பண்ணணும்? 6 L 6 இந்த கேப்பில் தான் ஃபில் பண்ணணும். ஸோ 1 2 3 4 கேப்ஸில் தான் எனக்கு என்னது? vowels ஃபில் ஆகணும். vowels எத்தனை இருக்குது? 2 vowels. 2 vowels 4 place. அப்போ இங்கே ஆன்சர் என்னது? 4P2 இன்ட்டு எனக்கு இந்த 3 லெட்டர்ஸ் எப்படி வேணாலும் ஷஃபில் ஆகி வரலாம் இல்லையா? ஸோ அது ஒரு 3 ஃபேக்டோரியல். ரைட்டு தானே? கரெக்டா? no vowels comes together. UE அப்படின்னு 2 vowel இருக்குது. இது ரெண்டும் எனக்கு டுகெதராக வரக்கூடாது. இங்கே யூனா இங்கே இ, இல்லை இங்கே ஈனா இங்கே யூ அப்படின்னு மாற்றி தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 vowel ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த 4 பிளேஸ் இருக்குது. ஸோ 4P2. அது இல்லாமல் எனக்கு என்னது? இந்த 3 இதையும் நான் எப்படி வேணால் மாற்றலாம். இந்த R LR எப்படி வேணாலும் மாற்றலாம்.
ஸோ 4p2 into 3 factorial divided by இங்கே எனக்கு r 2 times repeat ஆயிருக்கு ஸோ 2 factorial ரைட்டா ஸோ அப்போ இங்கே என்னது 3 cross 2 cross 1 இருக்கதா இங்கே கேன்சல் பண்ணிடலாம் அப்போ 4p2 into 3 தான் நம்மளுடைய ஆன்சர் 4p2 into 3 4p2 எப்படி எழுதணும் NCR ஃபார்முலா சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா n factorial by n minus r factorial இங்கே n னா 4 4 factorial divided by n minus r னா 4 minus 2 factorial 2 factorial into 3 ரைட்டா இங்கே 4 factorial எப்படி எழுதலாம் 4 3 2 1 இந்த 2 1 கேன்சல் ஆகிடும் ஸோ 4 3s are 12 12 into 3 நமக்கு என்னது 36 ஸோ எனக்கு வவல்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வராமல் இருந்தால் எனக்கு அந்த மாதிரி வேர்ட்ஸ் எத்தனை க்ரியேட் பண்ணலாம் 36 க்ரியேட் பண்ணலாம் ரைட்டா ஸோ இதுவே எனக்கு வவல்ஸ் நெவர் கம் டுகெதர் அதுக்கு சால்வ் பண்ணலாமா ஸோ வவல்ஸ் நெவர் கம் டுகெதர்னால் என்ன பண்ணுவோம் டோட்டல்லேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணுவோம் டோட்டல் எனக்கு என்னது 1 2 3 4 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும் இதுதான் டோட்டல் இதில் எனக்கு வவல்ஸ் கம்ஸ் டுகெதரை மைனஸ் பண்ணுவோம் அப்போ அங்கே என்ன வந்துடும் வவல்ஸ் நெவர் கம் டுகெதர் எத்தனை வேஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும் அப்போ இங்கே என்னது 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல்னா 5 4 3 மட்டும் பண்ணால் போதும் 5 4s are 20 20 into 3 60 ஸோ இங்கே 24னு வந்ததா ஸோ 60 minus 24 60 minus 24னா நமக்கு என்ன வந்துடும் இங்கே ஒரு 6 ஸோ 26ஆ 26 26 36 ஸோ 36 10 1 ஸோ 36 இது எதுக்கு வவல்ஸ் நெவர் கம் டுகெதருக்கு ரைட்டா இங்கே நோ வவல்ஸ் கம்ஸ் டுகெதர்னா 36 இதுவும் 36 அதுவும் 36 ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சரியா இங்கே எனக்கு ஆக்சிடென்ட்லாம் ரெண்டு வேல்யூவும் சேமாக வந்திருக்கு ரைட் அடுத்தது போயிடலாமா அடுத்தது பாருங்கள் In how many ways can the letters of the word product be arranged so that all the vowels never come together? All the vowels never come together. அப்போ இது எந்த டைப்பு all the vowels never come together னா இது டைப்பு 4 3 all the vowels never come together. All the vowels never come together னா டைப்பு 4 ஸோ 4ல் நமக்கு இப்போ கேட்டிருக்காங்க ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது அப்போ இங்கே என்னெல்லாம் வவல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் OU அப்படின்னு ரெண்டு வவல்ஸ் இருக்குது என்னது பி ரிமைனிங் இருக்கிறது PRDCT ஸோ எத்தனை கேப் இருக்குது 1 2 3 4 5 6 கேப்ஸ் இருக்குது ஸோ ஆல் த வவல்ஸ் நெவர் கம் டுகெதர்னா ஃபஸ்ட்டு இங்கே 6 கேப்ஸ் இருக்குது ஸோ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த 2 இதை நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணலாம் ஸோ இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது எதுக்கு வவல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா வவல்ஸ் நெவர் கம் டுகெதர் நமக்கு கிடச்சிருமா ரைட்டு தானே ஸோ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இங்கே ஏதாவது எனக்கு ரிப்பீட் ஆகுதா எதுவுமே ரிப்பீட் ஆகலை ஸோ 6 ஃபேக்டோரியல் 720 2 ஃபேக்டோரியல் 2 ஸோ 2 2s are 4 7 2s are 14 ஸோ 1440 ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள் இங்கே நமக்கு எதுவுமே ரிப்பீட் ஆகலை ஸோ 3 6 7 letters 7 places ஸோ 7 ஃபேக்டோரியல் மைனஸ் 1414 பண்ணணும் 7 ஃபேக்டோரியல் ஆன்சர் என்னது 5040 ஸோ 5040 மைனஸ் 1440 ஸோ இங்கே 0 0 10 10ல் 4 போனால் 6 4ல் 1 போனால் 3 ஸோ 3600 தான் ஆன்சர் ஆப்ஷன் இ ஸோ வவல்ஸ் நெவர் கம் டுகெதருக்கு எப்படி போடணும் நோ டூ வவல்ஸ் கம்ஸ் டுகெதர்ன்றதுக்கு எப்படி போடணுன்றத எப்பயும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது கிளியரா அடுத்தது போகலாங்களா அடுத்தது பாருங்கள் இன் ஹவு மெனி வேஸ் கேன் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் பிஜிஎன் பி அரேஞ்ச் ஸோ தட் அட்லீஸ்ட் 2 கன்சோனன்ட்ஸ் ரிமைன் டுகெதர் இங்கே என்னது எனக்கு அட்லீஸ்ட் 2 கன்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் 2 மெய்யெழுத்துக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 2னா எனக்கு என்னது மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம் மினிமம் 2 இது வந்து எனக்கு சேர்ந்து இருக்கணும் ரைட்டு தானே அப்போ இங்கே என்னெல்லாம் கன்சனன்ட் இருக்குன்னு பாருங்கள் PGN இது 3 எனக்கு கன்சனன்ட் ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது IEO அப்படின்னு இருக்குது ஸோ 4 கேப்ஸ் 4 ஃபேக்டோரியல் இப்போ எனக்கு PGNல அட்லீஸ்ட் 2 கன்சனன்ட்ஸ் டுகெதர்னு சொல்லியிருக்காங்க அப்போது எனக்கு இந்த 3 கன்சனன்ட்டும் டுகெதராக வர்றதுல ஏதாவது பிரச்சனையா
இல்லை, எனக்கு மூணுமே டுகெதராகவும் வரலாம். ஸோ இந்த பிஜிஎன் மூணையும் நான் இங்கே மொத்தமாக போடலாம், இங்கே போடலாம், இல்லை இங்கே போடலாம், இல்லை இங்கே போடலாம். அப்போ இதுக்கு என்ன மீனிங் வந்துடுது எனக்கு? கன்சனன்ஸ் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் டுகெதர், இல்லை கன்சனன்ட் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர், அந்த கான்செப்டுக்குள்ளே வந்துடுதா? ஸோ அட்லீஸ்ட்ன்ற ஒரு வேர்டை பார்த்ததும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? அட்லீஸ்ட் 2ன்னு சொல்லியிருக்காங்க, மொத்தமாக எத்தனை இருக்கோ அத்தனையும் சேர்ந்து வரலாம் இல்லையா அப்போது? ஸோ அதனால் அட்லீஸ்ட் 2க்கும் நமக்கு இங்கே என்ன மாதிரி மீனிங் தான் கன்வே ஆகிருக்கு? ஆல்வேஸ், கன்சனன்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர், அந்த மீனிங் தான் கன்வே ஆகிருக்கு. சரியா? ஸோ அப்போ இங்கே என்னது? இதை எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 4 கேப்ஸ் இருக்குது. ஸோ 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது என்னது? இந்த 3 இதுக்குள்ளே ரீஅரேஞ்ச் ஆகி எப்படி வேணால் வரலாம். ஸோ இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் ஆன்சர் 24, 3 ஃபேக்டோரியல் ஆன்சர் 6. ஸோ 4 6 are 24, 2 6 are 12, 12 plus 2 14. ஸோ 144 தான் ஆன்சர். ரைட்டா? இங்கே நன்னு. நீங்கள் இதே கொஷின் எடுத்துகிட்டு போய் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் 576ன்னு போட்டிருப்பாங்க, அது தப்பு. ஓகேவா? ஸோ அந்த 576 ஆன்சர் எப்போ வரும்னா எனக்கு நோ 2 கன்சனன்ஸ் கம்ஸ் டுகெதரோ என்னமோ இதுக்கு தான் வரும். ஸோ அது கொஷின் வேறு, இது கொஷின் வேறு. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் இங்கே இருக்க கொஷின் அப்படியே எடுத்துகிட்டு போய் கூகுளில் போடுறீங்க, அங்கே ஒரு ஆன்சர் காமிச்சதும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன். ரைட்டா? அடுத்தது பாருங்க, ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் இன் த வேர்ட் லெப்பர்ட் ஸோ தட் வவல்ஸ் ஆக்குபைஸ் ஒன்லி ஈவன் பொசிஷன். இங்கே பாருங்க, உயிரெழுத்துக்கள் இரட்டைப்படை எண்கள் இருக்கக்கூடிய இடத்த மட்டும்தான் ஆக்குபை பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே வவல்ஸ் என்னெல்லாம்? ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் ஓ, ஏ, இ. ஸோ 3 வவல்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை பேஸ்? LEOPARD. ஸோ டோட்டலாக 7 வவல்ஸ் ஆக்குப்பை ஈவன் பொசிஷன், ரெட்டைப்படை இருக்குது தான். ஸோ 2 4 6. எனக்கு எத்தனை வவல் இருக்குது? 3 வவல் இருக்குது, 3 பொசிஷன் இருக்குது. ஸோ இந்த 3 வவல் 3 பொசிஷன். அப்போ எனக்கு ஆன்சர் என்னது? 3P3னும் போடலாம், இல்லை 3 ஃபேக்டோரியல்னும் போடலாம். ரைட்டா? 0 ஃபேக்டோரியல் எனக்கு 1 தான் ஆன்சர் சொல்லிட்டேன். இப்போ மிச்சம் எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். மிச்சம் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது? LPRD. ஸோ இங்கே 4 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கே எனக்கு எவ்வளோ இடம் இருக்குது? 1 2 3 4. இங்கே 4 லெட்டர்ஸ், இங்கே எனக்கு 4 பிளேசஸ் தான். ஸோ இங்கே 4 ஃபேக்டோரியல் அப்படின்னே நம்ம போட்டுக்கலாம். ஓகே? ஸோ 4 ஃபேக்டோரியல். இங்கே 3 வவல்ஸ் 3 பிளேசஸ் வருது. ஸோ இங்கேயும் 3 ஃபேக்டோரியல்னே போட்டுக்கலாம். 3P3 போட்டாலும் உங்களுக்கு அதே 3 ஃபேக்டோரியல் தான் வரும். ஸோ 3 ஃபேக்டோரியல் 6, 4 ஃபேக்டோரியல் 24. ஸோ 6 4s are 24, 12, 2 6 are 12, 12 plus 1 4. ஸோ இங்கேயும் ஆன்சர் எனக்கு என்னது? 144 தான் ஆன்சர். ரைட்டு தானே? ஸோ 144 எந்த ஆப்ஷன்லேயும் இல்லை. ஸோ ஆப்ஷன் E is the correct answer. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். In how many ways can the letters of the word leopard be arranged so that vowels occupy odd places? ஸோ போன சம் இதே சேம் தான். vowels even placesன்னு பார்த்தோமா, இங்கே vowels odd places அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ vowels odd placesனால் என்னெல்லாம் vowels வருதுன்னு பாருங்கள். E, O, A வருது. ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை பிளேசஸ்? 7 பிளேசஸ். இதில் ஆட் பிளேசஸ்னால் எத்தனை ஆட் பிளேசஸ் வருது பாருங்கள். 1 3 5 7 பிளேஸ். ஸோ 4 ஆடு பிளேஸ் வருது. இங்கே எனக்கு 3 லெட்டர்ஸ் தான். ஸோ 4P3 இதான் நம்மளுடைய ஆன்சரா? இன்ட்டு எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். ரிமைனிங் வேர்ட்ஸ் 4 வேர்ட்ஸ் இருக்கும், ஆனால் இங்கே 3 பிளேசஸ் தான். ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்? 4P3 இன்னொரு இதுக்கும். ஸோ 4P3னா 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 மைனஸ் 3 ஃபேக்டோரியல்னு வரும். ஸோ 1 ஃபேக்டோரியல். ஸோ இங்கே 4 ஃபேக்டோரியல். 24 இன்ட்டு 24. 24 ஸ்கொயர் ஆன்சர் என்னது? 2 ஸ்கொயர் 0 2, 4 ஸ்கொயர் 16. 2 4s are 8, 8 2s are 16. போட்டால் இங்கே என்ன வரும்? 6 7 376 தான் ஆன்சர். 376 எனக்கு ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ 376 நமக்கு ஆன்சரில் இல்லை. ஸோ இங்கேயும் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் இ நன்னு தான். ஸோ இங்கே 4P3க்கு நிறைய பேர் டவுட் இருக்கலாம். என்ன டவுட் இருக்கலாம் அப்படின்னா, இங்கே எனக்கு ரிமைனிங் 3 இது ஃபில் ஆனப்புறம் 4 பிளேசஸ் இருக்கும் இல்லையா? ஸோ 4 பிளேசஸ் இருக்கும், எனக்கு ரிமைனிங் இருக்க லெட்டர்ஸும் 4 இருக்கும். ஸோ 4 ஃபேக்டோரியல்னு வராதா மேம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ 4 ஃபேக்டோரியல்னாலும் 4P3னாலும் சேம் தான். ரைட்டு தானே?
இல்லையா? ஸோ அதனால நான் இங்கே என்ன எடுத்துக்கிட்டேன், 4 லெட்டர்ஸ் இருக்குது. எனக்கு ஆடில் அவங்க என்ன தான் சொல்லிட்டாங்க, வொவல்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் இங்கே மிச்சம் இருக்கிற கன்ஃபார்ம் பிளேசஸ் 3 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 4 லெட்டர்ஸ் 3, ஸோ அதனால 4p3ன்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே எப்படியும் ஒரு பிளேஸ் ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. ஸோ அங்கே 4 இருக்குது, ஸோ இங்கே லெட்டர்ஸும் 4 இருக்குது. ஸோ 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டாலும் அதுவும் கரெக்டு தான். சரியா? கிளியரா? அடுத்தது போடலாமா? அடுத்தது பாருங்க, in how many different ways can the letters of the word therapy can be arranged so that vowels never come together? vowels எனக்கு என்னது, never come together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வேர்டு, தெரப்பி. ஸோ இங்கே vowels என்னது, இ ஏ. ரிமைனிங் லெட்டர்ஸ் என்னது, டிஹெச் ஆர் பி ஒய். எனக்கு இது ரெண்டும் நெவர் கம் டுகெதர் அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்னது, நமக்கு டைப்பு 4. அப்போ இங்கே என்ன பண்ணணும், டோட்டல்லேருந்து நான் எப்பயும் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதராக மைனஸ் பண்ணணும். டோட்டல் என்னது 3, 6, 7. ஸோ எதுவுமே எனக்கு என்ன ஆகலை, ரிப்பீட் ஆகலை. ஸோ 7 ஃபேக்டோரியல் மைனஸ் எனக்கு இங்கே ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர் என்னது 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த 2வும் ரீஅரேஞ்ச் ஆகலாம். ஸோ 2 ஃபேக்டோரியல். ஸோ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் 720, 2 ஃபேக்டோரியல் 2. ஸோ இங்கே என்ன வரும், 2 2s are 4, இங்கே 14, 14, 14 வரும். ஸோ 7 ஃபேக்டோரியல் மைனஸ் 14, 40. 7 ஃபேக்டோரியல் என்னது 50, 40. இதிலேருந்து 14, 40 மைனஸ் பண்ணால் 0, இங்கே 10, ஸோ இங்கே 6, 3600. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டாக கூடவே போட்டுட்ருக்கீங்க இல்லையா, நான் மட்டும் தனியாக போடல இல்லையா? அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் a 3 digit can be formed with a digit 1, 2, 4, 5, 7, 8, none of the digits being repeated in any of the numbers so formed. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எத்தனை 3 digit நம்பர் ஃபார்ம் பண்ணலாம், எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகாமல் அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷினில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இங்கே எனக்கு எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 1, 2, 4, 5, 7, 8, 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 நம்பர்ஸ் வச்சு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், 3 digit இந்த 3 பிளேசஸில் ஃபில் பண்ண போகிறோம். 6 நம்பர்ஸ் 3 பிளேசஸில் ஃபில் பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் என்னது, 6p3. 6p3னா என்னது, n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இங்கே 6, 5, 4 தான் ஆன்சர். 3, 2, 1 கீழே இருக்க 3, 2, 1ஓட கேன்சல் ஆகிடும். ஸோ 5 4s are 20, 20 into 6, 120. அதான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஸோ நேற்று இதை மாதிரி நம்பர் பேஸ்டு சம்மில் ரிப்பீட் ஆகிருந்தால் நிறைய பேர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அங்கேயும் போடணுமான்னு கேட்டிருந்தீங்க. அங்கேயும் 2 போடணும் தான். சரியா? ஸோ எக்ஸப்ஷனல் எதுவும் இல்லை. இந்த நம்பர் சம்லேயே இன்னும் ஒரு 2 கொஷின் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 29th சம்முன்னு நினைக்கிறேன். போன சம் நம்பரிங் 29 இருந்தது, ஆனால் அது 29 கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் 29th சம். ஸோ இந்த சம் எழுதிக்கோங்க, 4319. இந்த டிஜிட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்னென்னலாம் ஃபார்ம் பண்ணலாம், எத்தனை 3 digit நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஏ கொஷின், எத்தனை 3 digit நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், எத்தனை 2 digit நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். சரியா? அடுத்து எத்தனை 4 digit நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இந்த 4 digit நம்பர்ஸில் எத்தனை நம்பர்ஸ் 3000க்கு மேலே ஃபார்ம் பண்ணலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் 4th ஒன்று 4 digit நம்பர்ஸில் 9000ல் ஃபார்ம் ஆகக்கூடிய ஹையஸ்ட் நம்பர் என்ன, லோயஸ்ட் நம்பர் என்ன. ஸோ இந்த சம்மை தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்பர்ஸில் நேற்று நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. ஸோ அதனால இப்போ 4319 இருக்குது. அதில் எத்தனை 3 digit நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ணலாம், 4 நம்பர்ஸ் இருக்குது, எனக்கு 3 பிளேசஸில் ஃபில் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்னது, 4 நம்பர்ஸ் 3 பிளேசஸ். ஸோ 4p3. அடுத்து 2 digit, எனக்கு 4 நம்பர்ஸ் இருக்குது, 2 பிளேசஸ் தான். அப்போ இங்கே என்னது, 4p2 தான் ஆன்சர். ரைட்டா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், 4 ஃபேக்டோரியல்னு தான் வரும். ஸோ 4 ஃபேக்டோரியல் 24 ஆன்சர். அடுத்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 4 ஃபேக்டோரியல் பை 4 minus 2 2 ஃபேக்டோரியல்னு வரும். ஸோ இது 12 ஆன்சர். இப்போ இங்கே பாருங்கள், 4 digit ஃபார்ம் பண்ணுறதுல எனக்கு 3000க்கு மேலே எத்தனை நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது தான் கொஷின். ரைட்டா? ஸோ இப்போ 4 digit நம்பர் எத்தனை ஃபார்ம் பண்ணலாம், ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். 4 digit நம்பர் எத்தனை ஃபார்ம் பண்ணலாம்,
4 digits இருக்கு, 4 places இருக்கு. அப்போ 4 factorial. 4 factorialனா என்னது? 24 4 digits numbers என்னால என்ன பண்ண முடியும்? ஃபார்ம் பண்ண முடியும். ரைட்டு தானே? ஸோ 24 4 digit numbers ஃபார்ம் பண்ணலாம். அதில் 3 வச்சு நான் எத்தனை ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ இதில் 6 ways இருக்கும், இதில் 6 ways, இதில் 6 ways, இதில் 6 இது ஃபார்ம் பண்ணலாம். அப்படி தானே நம்ம சொன்னோம். ஸ்டார்டிங்கில் 4னு வச்சுட்டு ரிமைனிங் 3 இதை ஃபில் பண்ணணும்னா 3 ஃபேக்டோரியல். ஸோ டோட்டலாக 6 ways. இப்போது எனக்கு 3000க்கு மேலே எத்தனை நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது 3000க்கு மேலேனா 3 தான் எனக்கு ஸ்டார்டிங் நம்பர். ரைட்டு தானே? அப்போது ரிமைனிங் 3 பிளேசஸில் எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை ஃபேக்டோரியல்? 3 ஃபேக்டோரியல். அப்போது 6 ways. ஸோ 3000க்கு மேலே எனக்கு எத்தனை 4 digit நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகுது? 6 நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகுது. கிளியராக புரியுது இல்லையா நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு? அடுத்தது பாருங்கள், 4 digit நம்பரில் 9000க்கு மேலே ஃபார்ம் ஆகுறதுல ஹையஸ்ட் நம்பர் என்ன, லோயஸ்ட் நம்பர் என்ன, அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ 9000னா 9000க்கு மேலே, 9000க்கு மேலே எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய நம்பர்ஸ் என்னது? அதுவும் 6 நம்பர்ஸ் தான். ரைட்டா? ஏன்னா இங்கே 9 3 dashes இருக்கும். ஸோ 6 ways தான் வரும். ரைட்டா? இப்போ எனக்கு 9000ல் ஃபார்ம் ஆகக்கூடிய ஹை நம்பர் வேணா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிறத அப்படியே 9 டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஹை நம்பர் தானே வேணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் இறங்கு வரிசையில். ஸோ 9431 இதான் ஹையஸ்ட் நம்பர். லோயஸ்ட் நம்பர் என்னது? 9134 இதான் என்னுடைய லோயஸ்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. இதுலேயே எனக்கு ஹையஸ்ட் லோயஸ்டுடைய டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். ரைட்டா? ஸோ இந்த கொஷின் ஓகேவா? எத்தனை 3 digit நம்பர் ஃபார்ம் பண்ணலாம், எத்தனை 2 digit நம்பர் ஃபார்ம் பண்ணலாம், எத்தனை 4 digit நம்பர் ஃபார்ம் பண்ணலாம், இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? இதுலேயே இன்னொரு கொஷின் பார்த்துடலாமா? இன்னொரு கொஷின் பாருங்கள். இன்னொரு கொஷின் இப்போ தான் 30th கொஷின் போக போகிறோம். 30th கொஷின். 30th கொஷின் என்ன அப்படின்னா 504937 இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு எத்தனை 5 digit நம்பர்ஸ் பாசிபிள் ஃபார்ம் பண்ணலாம், எத்தனை 6 digits நம்பர் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து மூணாவது, இந்த நம்பர்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஹையஸ்ட் நம்பர் என்ன, லோயஸ்ட் நம்பர் என்ன. ஓகேவா? இந்த நம்பர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஹையஸ்ட் நம்பர் என்ன, லோயஸ்ட் நம்பர் என்ன. ஸோ இப்போ பாருங்கள், எத்தனை நம்பர்ஸ், எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 504937 அப்படின்னு எனக்கு 6 digits இருக்குது. ரைட்டா? ஸோ 6 digits. ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்? 5 digits நம்பர்ஸ் தான் ஃபார்ம் பண்ணணும். 1 2 3 4 5 6 digits இருக்குது. ஓகேவா? இந்த 6 digitsை யூஸ் பண்ணி நான் எனக்கு 5 digit நம்பர் தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ 6P5 தான் ஆன்சர் அப்படின்னு டக்குன்னு பார்த்ததும் தோணுச்சா? எத்தனை பேருக்கு தோணுச்சு? 6P5 தான் ஆன்சர். ஸோ 6P5னா 6 ஃபேக்டோரியல். ஸோ 720 தான் ஆன்சர் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு? எத்தனை பேருக்கு தோணுச்சு? அப்படி தோணுனது கரெக்டாக தப்பா? ஒரு செகண்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. அப்படி தோணுனது கரெக்டாக தப்பான்னு. எனக்கு 5 digit நம்பர் 720ன்றது தப்பு. ஏன் மேம் தப்பு அப்படின்னா, எனக்கு இந்த 5ஐ வச்சுட்டு அடுத்து 5 digit வேணும்னா 1 2 3 4 dash போடணும் இல்லையா? அப்படி 4 dash போடுறப்போ நான் 5 ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். ஸோ 1 2 3 4 5. ஸோ இங்கே எனக்கு ரிமைனிங் இருக்கிற 5 இதில் எது வேணால் ஃபில் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இங்கே ரிமைனிங் இருக்க 4 இதில் ஃபில் பண்ணலாம், இங்கே ரிமைனிங் இருக்க 3 இதில் ஃபில் பண்ணலாம், இங்கே ரிமைனிங் இருக்க 2 நம்பரில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணலாம். ரைட்டு தானே? அப்போது மிச்சம் ஒரு நம்பர் அப்படியே வேஸ்ட்டாக நிற்கும். எனக்கு என்ன பண்ணணும்? எல்லா நம்பரையும் யூஸ் பண்ணணும், அதான் கண்டிஷன். ஓகேவா? அப்போது எல்லா நம்பரையும் யூஸ் பண்ணணும்னா எனக்கு என்னது? ஸ்டார்டிங்கில் 0 இருக்கணும். 1 2 3 4 5. அப்போ தான் எனக்கு 6 digit யூஸ் பண்ண முடியும். ரைட்டா? இப்போ நான் 0 இங்கே யூஸ் பண்ணிட்டேன். அடுத்ததில் என்னது? 1 2 3 4 5 இருக்குது. அந்த 5ல் நான் ஏதாவது இங்கே ஃபில் பண்ணலாம். அடுத்தது எனக்கு என்னது? இங்கே மிச்சம் இருக்கிற 4ல் ஏதாவது ஃபில் பண்ணலாம், மிச்சம் இருக்க 3ல் ஏதாவது ஃபில் பண்ணலாம், மிச்சம் இருக்க 3 நம்பர்ஸில், இங்கே மிச்சம் இருக்க 2 நம்பர்ஸில், இங்கே மிச்சம் இருக்க 1 நம்பரை அப்படியே ஃபில் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக எனக்கு என்ன வந்துருச்சு? 5 ஃபேக்டோரியல் தான் வந்திருக்கு. ரைட்டா? 5 ஃபேக்டோரியல்னால் எனக்கு ஆன்சர் என்னது? 120. அப்போது எனக்கு எத்தனை 5 digit நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும்? 120 5 digit நம்பர் தான் ஃபார்ம் பண்ண முடியும். 6P5 கிடையாது. புரியுதா என்ன பேசுகிறேன்னு?
நான் இங்கே 5ன்னு வச்சுட்டு ஏதாவது ஒரு நம்பரை விடலாம், ஆனால் அப்படி விடக்கூடாது. எனக்கு கொஷினை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பர்ஸையும் அட் அ டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கொஷின் வரும். கிளியர் தானே? இப்போ அடுத்து எத்தனை 6 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? எத்தனை 6 டிஜிட் நம்பர்ஸ் மேம்? 6 letters, 6 places, so 6 factorial, டோட்டலாக 720 6 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் மேம். இதுவும் கரெக்டா? இதுவும் தப்பு. ஏன் மேம் தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இங்கே 0ன்னு வச்சுட்டேன்னா எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய நம்பர் 5 டிஜிட் நம்பர் தான், 6 டிஜிட் நம்பர்ஸ் கிடையாது. அப்போது இந்த 0 வச்சு எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு 6 வேஸ் இருக்கும் இல்லையா? 6 வேஸ் இருக்குமா? எத்தனை வேஸ் இருக்கும்? ஸோ அத்தனையும் நான் இதிலேருந்து மைனஸ் பண்ணணும். எத்தனை மேம் மைனஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 5 ஃபேக்டோரியலை நான் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் 5 ஃபேக்டோரியல், தட் இஸ் மைனஸ் 120. ரைட்டா? அப்போ 720 மைனஸ் 120 600 தான் என்னுடைய ஆன்சர். புரியலனா வீடியோவை திரும்ப பாருங்கள், நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரியும். ஸ்டார்டிங்கில் 0 வந்துருச்சுன்னா அது 5 லெட்டர் வேர்டாக மாறிடும், 6 லெட்டர் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் நான் இங்கே 6 ஃபேக்டோரியல்னு போடுறது எதை வச்சு போடுறேன்? 6 பிளேசஸ் இருக்குது, 6 பிளேசஸை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 6 லெட்டர்ஸ் இருக்குதுன்னு போடுறேன். அதில் எனக்கு இங்கே 0ன்னு போட்டு ஃபில் பண்ணுறேன். இந்த 5 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, இத்தனை வேஸ் வந்து எனக்கு 6 டிஜிட் நம்பர் ஃபார்ம் ஆகுறதுக்கு கொடுக்காது, 5 டிஜிட் நம்பர்ஸ் தான் கொடுக்கும். ஸோ நான் அதனால் அதை நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் 5 ஃபேக்டோரியல். கிளியரா? ஓகேவா? ஸோ 600 தான் ஆன்சர் இதுக்கு. அடுத்து ஹையஸ்ட் நம்பர் என்ன, லோயஸ்ட் நம்பர் என்ன? ஹையஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். கொடுத்த நம்பர்லேருந்து, கொடுத்த நம்பரில் எது பெரிய நம்பர்? 9, 7, 5, 4, 3, 0. எது ஸ்மால் நம்பர்? 0லேருந்து ஆரம்பிப்போமா? ஸோ 0, 3, 4, 5, 7, 9. இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு, இதுதான் ஹையஸ்ட் நம்பர். ஸோ 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒரு செகண்ட் அந்த கொஷினை நிறுத்தி நிதானமாக யோசிச்சுட்டு ஆப்ஷன் போடணும். 0 இல்லாத சம்ம நம்ம கடகடன்னு எப்பயும் வேர்டுக்கு போடுற மாதிரியே போட்டுடலாம். ரைட்டா? ஸோ இதோட எனக்கு 30 கொஷின் ஆகிடுச்சா? இந்த 30 கொஷினுக்கு மார்க் என்னன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட போகிறீங்க. ரைட்டா? அது இல்லாமல் ரெக்டிடியூட், அதுக்கு மீனிங் கேட்டிருந்தேன். இதுதான் இந்த செஷனுக்கான லாஸ்ட் சம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, இப்படியும் கேட்கலாம். ஸோ இதையும் நம்ம பார்த்துடலாமா? பாருங்க, in how many ways the word playground can be arranged? playgroundன்ற வேர்டை தான் அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க? இந்த லெட்டர் ஸ்டார்ட்ஸ் வித் ஒய், ஒய்யில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. டோட்டலாக ஃபஸ்ட்டு எத்தனை லெட்டர் இருக்குது? ஸோ 3, 6, 10 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒய்யில் ஸ்டார்ட் பண்ணணும்னா மிச்சம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 இருக்கும். அப்போது இதை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 9 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை 8 அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்குமா? அப்போது 9 ஃபேக்டோரியல் இதான் நம்மளுடைய ஆன்சர். ரைட்டா? லெட்டர் ஸ்டார்ட்ஸ் வித் ஒய்க்கு. அடுத்து பாருங்கள், லெட்டர் ஸ்டார்ட்ஸ் வித் ஒய் அண்ட் என்ஸ் வித் ஜி. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஜி. ஸோ எனக்கு ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது ரிமைனிங் இருக்கிறத ஃபில் பண்ணுறதுக்கு 8 கேப்ஸ் இருக்குது, 8 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு என்னது? 8 ஃபேக்டோரியல். இதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், வேர்டு என்ஸ் வித் வவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் வவல் இருக்குப்பா? ஏ, ஓ, யூ அப்படின்னு இருக்கா? ஸோ அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10ல் எனக்கு என்ஸ் வித் வவல், இந்த எண்டில் இருக்கிறது எனக்கு ஏஓயூவில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அப்போ இங்கே எனக்கு எத்தனை, இந்த எண்டை ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை ஆப்ஷன் இல்லை எத்தனை சான்சஸ்? 3 ஆப்ஷன்ஸ், 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கிற இந்த 9 இதை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது சொல்லுங்கப்பா. அப்போ இங்கே என்ன வரும் எனக்கு? டோட்டலாக மிச்சம் எனக்கு எத்தனை லெட்டர் இருக்கும்? இங்கே 3 லெட்டர் போச்சு அப்படின்னா எனக்கு மிச்சம் எத்தனை லெட்டர் இருக்கும்? 7 லெட்டர்ஸ் இருக்கும். இங்கே எத்தனை பிளேசஸ் இருக்கும்? 9 பிளேசஸ் இருக்குமா? அப்போது இதை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை தேவைப்படும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை தேவைப்படும்? 9p7 மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிப்பேன் நான். ஸோ ஏன் அப்படி சொல்லக்கூடாது சொல்லுங்கள்? இங்கே என்ஸ் வித் வவல்ஸ் அப்படின்றதுக்கு இங்கே 3 சாய்ஸஸ் இருக்குது. ஓகேவா? இதில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிற 9 டேஷஸில் எனக்கு மிச்சம் இருக்கிற 9மே அந்த பாசிபிலிட்டிக்குள்ளே வந்துருமா? ரைட்டு தானே? ஸோ அப்போ இங்கே எனக்கு என்னது? இந்த 9 பிளேசஸை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 9 ஃபேக்டோரியல், இந்த ஒரு பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 3 சான்ஸ். ஸோ 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 தான் ஆன்சர். புரியுதா? நீங்கள் பண்ணுவீங்க, அதனால தான் சொல்கிறேன்.
ஸோ இங்கே 7 லெட்டர் எனக்கு மிச்சம் இருக்கும் மேம், இங்கே 9 பிளேஸ் இருக்குது, ஸோ 9p7 அப்படின்னு போடக்கூடாது. ரைட்டா? ஸோ இந்த 9 இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு 9 ஃபேக்டோரியல். எனக்கு இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை ஆப்ஷன் தான் இருக்குது? 3 ஆப்ஷன். ஸோ 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 தான் ஆன்சர். ரைட்? இது வந்து இப்போ அந்த 30 கொஷின்குள்ளே வராது. இது எக்ஸ்ட்ரா கொஷின் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, புரியுத வைக்கிறதுக்காக மட்டுமே எடுத்துகிட்டு வந்தது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இந்த வேர்டு ஸ்டார்ட் வித் வவல் அண்ட் எண்ட் வித் கன்சனன்ட். ஸ்டார்ட் வித் வவல். அப்போ இதை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ என்னது? 3 சான்ஸ், ஏஓயூன்ட்டு. எண்ட் வித் கன்சனன்ட்னா அப்போ இங்கே எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கு என்னது? 7 சான்ஸா? ரைட்டா? ஸ்டார்டிங்கில் ஃபில் பண்ணுறதுக்கு 3 சான்ஸு, எண்டிங்கில் ஃபில் பண்ணுறதுக்கு 7 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. இப்போ நடுவில் எனக்கு 8 இருக்கும். ஓகேவா? 8 லெட்டர்ஸ் 8 பிளேசஸ். ஸோ அது 8 ஃபேக்டோரியல். ஓகேவா? அப்போது இங்கே லாஸ்ட் ஒன்று ஆன்சர் என்னது? 3 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7. இதுக்கான ஆன்சர் என்னது? எனக்கு 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3. ஓகேவா? புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ கொஷின் நான் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். கொஷின் எப்படி வேணால் மாற்றி மாற்றி கேட்கலாம். இருக்கிற எல்லா டைப்ஸும் நடத்தியாச்சு. இதில் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாலும் எழுதுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடும். நம்ம ஆக்சுவலாக பிளான் பண்ணது ஒரு கிளாஸ் தான், மேக்ஸிமம் 2 கிளாஸ், பார்ட் 1 பார்ட் 2ன்னு கொடுத்து முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்கன்றதுனால தான் இதை 3 நாளாக எடுத்துகிட்டு போகிறோம். நாளைக்கும் காம்பினேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ பெர்முடேஷன் மட்டும் தான் இப்போ முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பெர்முடேஷனில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ஏதாவது கேர்லெஸ்ஸாக எங்கேயாவது ஒரு இடத்துல 2 ஃபேக்டோரியல் அந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ஆமாம் மேம் மிஸ் பண்ணிட்டாங்க, அதை போட்டிருக்காங்க கரெக்டு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பண்ணாதீங்க. ரைட்? ஸோ நாளைக்கு காம்பினேஷன், இன்னையோட நம்ம பெர்முடேஷனை முடிச்சிடணும். கன்ஃபியூஷன் செஷன் அதை கேரி ஓவர் பண்ணிட்டு அடுத்த காம்பினேஷன் கிளாஸுக்கு வர்றதுலாம் வராதிங்க. நேற்று இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் முடிச்சிருங்க. கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா இன்னொரு டைம் வீடியோவை பாருங்கள். ஆனால் தூக்கத்தில் பார்க்காதீங்க. ரைட்டா? ஸோ தூக்கத்தில் நேற்று பார்த்த கான்செப்ட் வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லெஷராக இருக்கிறப்போ, ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கிறப்போ பாருங்கள். அவசரமாக நீங்கள் 1.5 ஸ்பீடில் வச்சு ஏதாவது ட்ராவலில் போய் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ட்ராவல் சவுண்டு இங்கே ஸ்பீடு ஏதாவது லைட்டாக மிஸ் ஆனாலும் கன்ஃபியூஸ் ஆகிடும். சரியா? ஸோ ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கிறப்போ பாருங்கள். நீங்கள் ஈவினிங் பார்த்து புரியலன்னா காலையில் பாருங்கள். ரைட்டா? ஸோ நாளைக்கு காம்பினேஷன் ஃப்ரெஷ் டாபிக், இதோட காம்பினேஷன் கண்டினியூஷன் தான். பட் ஆனால் அதை ஃப்ரெஷ்ஷாக அங்கே என்ன கான்செப்ட் சொல்கிறோன்னா அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இங்கே இருந்தால் கன்ஃபியூஷன் எடுத்துகிட்டு வந்து அங்கேயும் கண்டினியூ பண்ணக்கூடாது. சரிங்களா? நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.